நாளை முதல் பேருந்துகளில் பயணச்சீட்டு கட்டாயம். பணி புறக்கணிப்பினால் பல்கலைக்கழக செயற்பாடுகளுக்கு பாதிப்பு. 30 வருட கால யுத்தத்தில் தமிழர்களுக்கு எஞ்சியது கல்வி மாத்திரமே. நாவிதன் வழி தவிசாளர் தெரிவிப்பு. இனவாதத்தை கிளம்பும் பிசாசுகள் மீண்டெழுந்துள்ளன. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. பயணச்சீட்டு இன்றி பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு நாளை முதல் அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. அதே நேரம் பயணச்சீட்டுகளை வழங்காத நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என அதன் செயல்பாட்டு முகாமையாளர் ஜீவிந்த கீர்த்திரத்ன தெரிவித்துள்ளார். எனவே நாளை முதல் மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்கப்படுதலும் அதில் பயணிக்கும் பயணிகள் பயண நேரத்தின் போது அதனை தம் வசம் வைத்திருப்பதும் கட்டாயமானதாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் இன்று முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து பல்கலைக்கழக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. தமது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என தெரிவித்து பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்க சம்மேளனம் இன்று அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது. இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களின் விரிவுரைகள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள் நாட்டிலிருந்து வெளியே பின்னணியில் காணப்படும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காமை, சம்பள பிரச்சினை, ஆராய்ச்சிக்கான நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வு கோரி இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பணி புறக்கணிப்பு காரணமாக கொழும்பு, பேராதெனை, ருகுணு, ரஜரட்ட, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள பல அரசு பல்கலைக்கழகங்களின் விரிவுரைகள் உட்பட அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழினம் 30 வருட கால யுத்தத்தினை சந்தித்து உடைமைகள் உயிர்கள் பலவற்றை இழந்து ஏதிலிகளாக பல நாடுகளில் வாழ்ந்தாலும் உலக அரங்கிலோ நாட்டிலோ எம்மவர்கள் இழக்காத சொத்து கல்வி மாத்திரமே. ஆகவே நாம் எதை இழந்தாலும் கல்வியின் பயனால் அனைத்தையும் தேடிக்கொள்ள முடியும் என்று நாவிதன்வெளி பிரதேச சபை ரூபசாந்தன் தெரிவித்துள்ளார். நாவிதன்வெளி பிரதேச சபை தவிசாளர் ரூபசாந்தனின் சிந்தனையின் செயற்பாடாய் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருக்கும் மாணவர்களுக்கான நாடகமும் அரங்கியலும் பாடத்துக்கான மாதிரி வினாத்தாள் தெளிவூட்டல் செயலமர்வு இன்று காலை இடம்பெற்றது. இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைத்த பின்னர் மாணவர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழினம் 30 வருட கால யுத்தத்தினை சந்தித்து உடைமைகள் உயிர்கள் பலவற்றை இழந்து ஏதிலிகளாக பல நாடுகளில் வாழ்ந்தாலும் உலக அரங்கிலோ நாட்டிலோ எம்மவர்கள் இழக்காத சொத்து கல்வி மாத்திரமே. ஆகவே நாம் எதை இழந்தாலும் கல்வியின் பயனால் அனைத்தையும் தேடிக்கொள்ள முடியும். இந்த நாவிதன்வெளி பிரதேசத்துக்கு மாத்திரமல்ல ஏனைய பகுதிகளுக்கும் கல்விக்கு நான் சேவை செய்ய ஒருபோதும் தயங்கியதில்லை. கல்வி கற்ற இளம் சமூகத்தை உருவாக்குவதன் மூலமே நாம் தனிமனித ஒழுக்கம், பொருளாதாரம் என்பவற்றை வளர்த்து முன்னேற்றம் அடைந்த சமூகத்தை உருவாக்கலாம் என தெரிவித்தார். இனவாதத்தை கிளப்பும் பிசாசுகள் மீண்டெழுந்துள்ளன. இந்த பிசாசுகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கடற்தொழில், நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு மட்டுவிலில் இன்று காலை கடற்தொழில், நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராசா, ராஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய அமைச்சர், பொருளாதார ரீதியில் இலங்கை வேகமாக முன்னேறி வருகின்றது என தரவுகள் கூறுகின்றன. அதே போல இளஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டு வருகின்றது. இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றுக்கு முடிவு கட்டப்பட்டு வருகின்றது. இலங்கையில் வாழும் மூவின மக்களும் ஓரணியில் திரள வேண்டும். அவ்வாறு நடந்தால் இலங்கையில் முன்னோக்கி சென்று விடலாம். இதனையே எமது ஜனாதிபதி தோழர் எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி வருகின்றார். எனவே இந்த இனவாதம் என்ற பிசாசுக்கு எமது நாட்டில் நிரந்தரமாக முடிவு கட்ட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கையை நாம் முன்னெடுக்கும் போது பழைய பிசாசுகள் மீண்டெழுவதை காண முடிகின்றது. பழைய திருடர்கள் ஓரணியில் திரண்டுள்ளனர். அதிகாரத்துக்காக சதி மற்றும் சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா என்பது பற்றி ஆராய்கின்றனர். இனவாதத்தை தூண்டியேனும் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது பற்றியும் கதைக்கின்றனர். இது பற்றிய
ரணிலும் மகிந்தவும் அவரது வீட்டில் மந்திராலோசனை செய்கின்றனர். ரணிலும் மகிந்தவும் நம்பர் 1 திருடர்கள். கடந்த காலங்களில் மத்திய வங்கியில் கொள்ளையடித்தவர் தான் ரணில். இந்த நாட்டில் போதைப்பொருள் வியாபாரிகளை பாதுகாத்தவர் தான் ராயபக்ச. எனவே இவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சார்பான போராட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இலங்கையில் அமைந்துள்ள சுவிஸ் தூதரகத்தில் தேசபக்திக்கான தேசிய இயக்கம் மற்றும் ஒருங்கிணைந்த அரசு போர் வீரர்களை பாதுகாப்பதற்கான அமைப்பினரால் ஒரு எதிர்ப்பு கடிதம் ஒப்படைக்கப்பட்டது. ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமை கூட்டத்தொடரின் சூழலில் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிகழ்வுகள் குறித்து கடும் கவலை மற்றும் எதிர்ப்பை தெரிவிப்பதே இந்த கடிதத்தின் நோக்கமாகும். இலங்கையின் ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் பிரதேசவாத தன்மை ஆகியவற்றை மதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நடக்கும் போராட்டங்கள் ஒரு தீவிரவாத அமைப்பை மீண்டும் உருவாக்கும் நோக்கத்துடன் நடத்தப்படுவதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அந்த அமைப்பினர் இந்த கடிதம் போராட்டங்களால் ஏற்படக்கூடிய தவறான விளக்கங்களையும் இலங்கையின் நிலைத்தன்மைக்கு ஏற்படக்கூடிய சவால்களையும் சுட்டிக்காட்டி கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் சுவிஸ் அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பில் இலங்கை அரசு தேவையான நடவடிக்கை எடுக்காமையினால் மக்களாகிய நாங்களே இதற்கு ஒரு தீர்வை எதிர்பார்த்து என்று இந்த கடிதத்தை ஒப்படைத்தோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.